முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். சென்னை கொளத்தூரில் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல்வருடன் ஆர்வமுடன் கைகுலுக்கிய பொதுமக்கள். சென்னை கொளத்தூரில் 15 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மனைவி சொன்னால் கேட்க வேண்டும் என மணமகன்களுக்கு அறிவுரை. ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்டுக் கொள்வது பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலைதான். நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எடப்பாடி கே. பழனிசாமி வரவேற்பு. மகாத்மா காந்தி திட்டத்தின் பெயர் எவ்வித மாற்றமும் இன்றி தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஊரக வேலை திட்ட விவகாரத்தில் ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒத்துதுகிறார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சித் தலைவர் எதிரி கட்சித் தலைவராகவே செயல்படுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். திராவிட முன்னேற்ற சார்பிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அப்படி பண்ணிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிரி கட்சி தலைவராக செயல்படுறத விட உண்மையான எதிர்கட்சி தலைவர் செயல்படுவேன். அதான் உண்மை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. மக்கள் ஒரு நாளும் தன்னை கைவிட மாட்டார்கள் என விஜய் பேச்சு. பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மனுஷனால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், நண்பா, நண்பிகள், தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதே தைரியத்தை, அதே துணையா என் கூட நிக்கிறீங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் திமுகவை தீய சக்தி என கடுமையாக சாடிய விஜய். திமுக என்ற தீய சக்திக்கும் தவேக என்ற தூய சக்திக்கும் இடையேதான் போட்டி எனவும் பேச்சு. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. களத்திலேயே இல்லாதவர்களை எதிர்க்கும் ஐடியா இல்லை என விஜய் பேச்சு. திமுகவும் பாஜகவும் மட்டுமே தவேகவுக்கு எதிரி என மீண்டும் திட்டவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழகத்தின் சொத்து என விஜய் பேச்சு. பெரியார் தங்களின் கொள்கை முன்னோடி என்றும் உரை. அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் என்னோடது, எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது. சொல்லிவிட்டேன். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு காசுதான் துணை, எனக்கு என் மீது எல்லையில்லா அன்பு வைத்திருக்கும் மாசுதான் துணை. ஈரோடு பரப்புரை கூட்டத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்த தவேக தலைவர் விஜய். உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை,
ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. ஈரோடு கூட்டத்தில் கம்பத்தில் ஏறி தாவைக்க தொண்டர் முழக்கம், கீழே இறங்குமாறு அறிவுறுத்திய விஜய். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். தாவைக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்த விஜய்க்கு செங்கோல் வழங்கிய செங்கோட்டையன். ஈரோட்டில் கூடியது தீர்ப்பளிக்கும் கூட்டம் என நம்பிக்கை. இது தீர்ப்பளிக்கிற கூட்டம். தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் இங்கே அற்பை தின்று கொண்டிருக்கிறீர்கள். தாவைக்க ஒரு கொலைகார சக்தி என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பதிலடி. கரூருக்கு விஜய் ஏன் தாமதமாக வந்தார் என்பதற்கு இதுவரை பதில் கூறவில்லை என்றும் பேட்டி. ஜனவரி 24ஆம் தேதி திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாட்டை நடத்த திட்டம். விருதுநகரில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மகளிர் சுய உதவிக்குழு விற்பனை கண்காட்சி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். தமிழ்நாட்டில் வேளாண் துறை தொடர்ந்து 2வது ஆண்டாக மைனஸ் வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தஞ்சாவூரில் ஜனவரி 5ஆம் தேதி அமமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.